அனைவருக்கும் வணக்கம். திடீரென தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி நாம் தமிழரை நோக்கி படையெடுக்கும் தளபதி ரசிகர்கள், இதனுடைய பின்னணி காரணம் என்ன, இதுல விலாவரியா பேசுவோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தான் தமிழக வெற்றி கழகமே தொடங்கப்படுது. அதுக்கப்புறமா உடனே வந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட ஸ்கிப் பண்ணிட்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில மிகப்பெரிய மாநாடு. இதுக்கப்புறமா விஜய் முழு நேர அரசியல்வாதியா மாற போறாரு, இதுக்கப்புறம் இறங்கி அடிக்க போறாரு அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருந்த சூழல்ல மிகப்பெரிய ஒரு சைலண்ட் மூடு, ஒரு சில அறிக்கைகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. பரந்தூர்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் சென்னை மெரினால அனில்குமாருக்கு சாதி வேண்டாம் நீதி வேண்டும்னு ஒன்று. இதை தவிர நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவினுடைய அரசியல் பங்கீடு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே விஜயை ஆதரித்து கூடவே இருந்து பார்த்து வந்த ரசிகர்கள் தற்பொழுது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்னு சொல்லலாம். அவருடைய பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்கு. ஒரு எதிர்கட்சி இது மாதிரிலாம் புலம்புறதை பார்க்கும் பொழுது அவருடைய தலைவர் மேல பிற விமர்சனம் வைக்கிறதா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அந்த கட்சியினரே பாத்தீங்கன்னா விஜய் நம்ம என்னவோ நினைச்சோம், விஜய் இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கணும், பேசியிருக்கணும். விஜயும் தாண்டி ஜான ரங்கசாமி, குஷியானந்த், அப்புறம் தேர்தலுடைய வியூக வகுப்பாளர் நம்ம ஆதவர்ஜனா, இவர்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் தான் விஜய் வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்கன்ற அளவுக்கு விஜய் ரசிகர்களினுடைய தாவேகா தொண்டர்களுடைய மனக்குமுறல் நாளுக்கும் அதிகமாயிட்டே இருக்கு. இது எல்லா விஷயத்தையும் ரொம்ப இப்போ சென்னையில கிட்டத்தட்ட துப்புரவு பணியாளர்கள் 11 நாளா போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீதி கிடைக்கல, உங்களை தனியார் மயம் ஆக்கக்கூடாது, எங்களுடைய வேலைக்கு உத்தரவாதம் வேணும்னு சொல்லி கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவா பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட போய் நின்று போராடுறாங்க. நீங்க அவர்கள் கூட உட்கார்ந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கணும் கூட இல்ல, மாறாக ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம். ஆனா அந்த அறிக்கை கூட விஜய் தரப்புல இருந்து வரல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் வரல. அதுக்கு பதிலாக இன்னொன்று நடந்திருக்கு. பனையூர்க்கே பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரதிநிதிகள் 10 பேரை அழைச்சி கட்சியை தலைமை அலுவலகத்தில் வச்சு பார்த்திருக்காரு விஜய் அவர்கள். இதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. இந்த இடத்துல மக்களா நீங்க நின்றுக்கணும், ஏன் நீங்க பனையூர் வர வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இங்க வந்தாங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு சீர்கடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பவுமே காரணம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சீட்டாலும் கூட அவர்களுக்கு ஆதரவாக அரசை வலியுறுத்தி எந்த ஒரு அறிக்கையும் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது ஒண்ணுதான் குற்றச்சாட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் விட ரொம்ப விஜய் அவர்கள் செய்திருக்க வேண்டிய ஒன்று, செய்ய தவறிய ஒன்று அப்படிங்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த கவின்குமாரினுடைய ஆணவ படுகொலை அமைதி காத்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாடே எதிர்பார்த்து விஜய் அவர்கள் ஒரு கருத்து சொல்லணும், இது ஒரு பேச வரலாம்னு சொல்லிட்டு, ஆனா அவர் அப்படியே கடந்து போயிட்டாரு. இப்ப நம்ம பேசுற 2 விஷயங்கள் அப்படிங்கிறது பொதுமக்கள் எப்படி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது நமக்கு தேர்தல் வரும்போதுதான் தெரியும். ஆனா விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல தாவேக்காவிற்கு வாக்களிக்கணும்னு சொல்லி இருந்த அந்த தொண்டர்களா இருக்கட்டும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்களே விஜய் கிட்ட கேட்கிறாங்க, இந்த பிரச்சனையில ஒரு பொது பிரச்சனையில மக்கள் எல்லாம் திமுக எடுத்து கேள்வி கேட்பாங்க, எதிர்கட்சிகள்லாம் திமுக எடுத்து கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம நிலைமை பாருங்க, நம்மால அமைதியா இருக்கிறதுனால இப்ப திமுக விட்டு நம்ம அறிவாங்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் தலைமையில இருந்து சரியான கைடன்ஸோ அறிக்கையோ வரல. அதான் காரணம். ரொம்ப ரொம்ப சரியான ஒன்று. உண்மையிலேயே தாவேக்காவியார் இதுல எந்த தவறும் பெருசா பண்ணல. அவர்கள் மக்கள் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த துப்புரவு பணியாளர் ரிப்பன் பண்ணி போராடிட்டு இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுக்கறது எல்லாமே தாவேக்காவியார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா தலைமையில இருந்து எந்த ஒரு அறிவுறுத்தலோ அறிக்கையோ இல்லை, ஆனாலும் இவர்கள் தன்னிச்சையா போய் பண்றாங்க. அது அந்த தாவேக்கா தொண்டர்களினுடைய நல்ல ஒரு மனநிலையை காட்டுது. அவர்கள் சரியான பாதையில பயணிக்கிறாங்க. ஆனால் தலைமை சரியாக வழி நடத்துகிறதான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அவர்கள் விஜயனுடைய வழிகாட்டுதலின்படி பண்ணல அப்படின்னாலும் ஒரு நல்ல அரசியல் கட்சி தொண்டர்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பாராட்டு. இது அங்க இருக்கக்கூடிய நபர்களே சொல்றாங்க, துப்புரவு பணியாளர்களே விஜய் ரசிகர்களே எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க. முதல் நாள் அவர்களே பேசுறாங்க. ஆட்சிக்கே வரல விஜய். இன்னமும் அவரு கூட இருக்கிற தொண்டருங்க அவங்க என்னைக்கு நாங்க 1ஆம் தேதி உட்காந்து அன்னையில இருந்து இதை முட்டை இன்னமும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க நைட்டு 10, 2 மணி 3 மணி கூட எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அம்மா சாப்பிட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஏமா இங்க இருக்கிறீங்க, என்ன எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆதரிக்கிறாங்க. சரி, அப்புறம் என்னப்பா விஜய் தான் அறிக்கை விடல, விஜயோட ரசிகர்கள் போய் பண்றாங்கல்ல, இது போதாத மக்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பிரச்சனை அப்படிங்கிறது பிற கட்சிகள் இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு கையில் எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ராகிரசிவா கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, நாம் தமிழர் கட்சி கடந்த 10ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த பிரச்சனைக்காகவே முன்னெடுத்தாங்க. அதுல இந்த மக்களினுடைய கோரிக்கையை தமிழ்நாட்டுக்கு கேட்கிற அளவிற்கு ஆணித்தரமா முன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனையா ஒரு கட்சி எப்படி எடுத்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிய தாவேக்காவை நிறைய பாக்குறாங்க. அதுல சீமான விமர்சிக்க முடியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்காவை விமர்சனம் செய்வதற்கு திமுக கிட்ட டீலிங் போட்டார் சீமான். இனிமேல் திமுகவை ரொம்ப டச் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு பார்வை இருந்துச்சு இல்லையா. இதுல அது எல்லாமே உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே ஆர்ப்பாட்டத்துல முழுக்க சேகர் பாபு அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சித்து தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனங்கள் இதுல உடைஞ்சு போகுது. மாறாக
தாவேக்காவினர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாமளும் அவங்கள மாதிரி போராடி இருக்கணும், இந்த இடத்துல அவங்க கூட நின்று இருக்கணும், நாம தப்பு பண்ணிட்டோம், ஒரு ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல தேர்தல் சமயத்துல மக்கள் மத்தியில போய் நின்று பேசக்கூடிய விஷயங்கள். அதை தாவேக்கா செய்ய தவறுகிறது அப்படிங்கிறத தாவேக்காவினுடைய முக்கிய பிரதிநிதிகளே வருத்தத்தோட சமூக வலைதளத்துல பதிவிடுறாங்க. இன்னும் ஒரு படி பலரும் மேல போய் எனக்கு தாவேக்கா வேண்டாம், நான் வந்து நாம் தமிழர் பக்கமே போயிடுறேன்ற சொல்லி வெளிப்படையா பதிவிட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்ப இதனுடைய காரணத்தையும் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். ரொம்ப நாளா வந்து தாவேக்காவை நம்ம வந்து கவனிக்கிற விஷயத்துல ஒண்ணு தெரிய வர விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எந்த பிரச்சனையிலையுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற ஸ்டாண்ட் அவங்க வந்து எடுக்கிறதே இல்லை. இதுதான் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு நான் பாக்குறேன். அவர்கள் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜி. யாருடைய மனசையும் புண்படுத்தாம எந்த தரப்பையும் நம்ம வந்து பாதிக்காம நாம வந்து ஆட்சிக்கு வந்துடணும். ஆட்சிக்கு வரணும்னா எல்லாருடைய ஆதரவு வேணும் இல்லையா? அப்போ நமக்குன்னு சொல்லி தெரிய ஒரு ஸ்டாண்ட் இருக்க வேண்டாம். மக்கள் எதை விரும்புறாங்களோ, பெரும்பான்மை மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ அதையே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான ஸ்டாண்டை தாவேக்கா தொடர்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறது இந்த கவின்குமாரினுடைய ஆணவ படுகொலை நம்ம சொல்லலாம். என்னன்னா, கவின்குமார் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு நபர். அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் பட்டப்பகலில் பொதுவெளியில். இது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருள். ஒரு கொலை நடந்ததுக்கு இல்லை, ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிற அடிப்படையில, ஒரு சாதிய அடிப்படையில் நடந்த ஆணவ கொலை. அதனால இதை வந்து நீதி கிடைக்காது விடக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கவின்குமாருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து மௌனமாக இருந்தார். இப்ப வரைக்கும் அதை பத்தி அவர் எதுவுமே பேசல. காவல்துறையினுடைய அந்த கொடூர விசாரணையின் மூலமாக மரணித்த அஜித்குமாரினுடைய வீட்டிற்கு சென்று நினைவஞ்சலி செலுத்திய விஜய் அவர்கள் ஏன் கவின்குமாரினுடைய வீட்டிற்கு செல்லல, இல்ல கவின்குமாருக்காக ஏன் வந்து ஒரு நிக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா பேச பொருளாச்சு. அந்த சமயத்துல இந்த வீடியோ நம்ம பேசணும், அதை பத்தி பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா கவின்குமாருக்கு நீதி வேணும், ஆணவ கொலை பத்தி பேசணுங்கிறதுனால விஜய் சம்பந்தமே இல்லாம இதுல பேசணும் பேசல. ஆனா இதை சேர்த்து நம்ம வந்து அதை பேசி ஆகும். என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தை விட நாம் தமிழரை இங்க வந்து இளைஞர்கள் இப்போ சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, அந்த பக்கம் போறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இதே பிரச்சனைய நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து கையாண்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். இப்ப விஜய் வந்து இந்த இடத்துல மௌனமா இருந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு தரப்பிற்கு நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா சாதி ரீதியா வாக்குகள் ரெண்டா பிரியும். நாம வந்து கவின்குமார் ஆதரிச்சு நின்றோம் அப்படின்னா சுர்ஜித் சார்ந்த சமூகம் நம்மளை வந்து எதிரியா பார்ப்பாங்க. அவர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க, கவின்குமார் வந்து யாரும் ஆதரிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே வந்து எந்த சமூகத்தினுடைய எதிரிகள் தான் சமூக வலைதளங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சமூக மக்கள் பண்ணல, அந்த சமூகத்தை சார்ந்த சாதி தலைவர்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, சாதி சங்க தலைவர்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பயந்துகிட்டு வேண்டாம், நமக்கு எதுவும் ஒரு தற்கொலை படைச்சுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து மௌனமா கடந்து போயிறாரு. நம்ம கவின்குமாருக்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டாம், அந்த சுர்ஜித் அப்படிங்கிறவருக்கு எதிராகவும் இருக்க வேணாம், நம்ம அப்படியே மௌனமா கடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அதை பேசவே இல்லை. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாருங்க. இதே இடத்துல நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்கன்னா, ஆமா சுர்ஜித் அவர்கள் செஞ்சது தப்பு, ஆணவ படுகொலை தப்பு, சாதி அடிப்படையில் நடந்த ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் ஒரு கோரிக்கை வந்து நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க. இப்போ ஒரு பட்டியல் இனம் சார்ந்த அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சினா இந்த இடத்துல இயல்பாவே அவர் வந்து பேசுவாங்க, வைப்பாங்க, ஓகே. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களே நாங்க சேர்த்து வந்து ஒரு குடையில் கொண்டு வர்றோம்னு சொல்லக்கூடிய கட்சியை கூட இந்த இடத்துல ஆணவ படுகொலையோ அவர்கள் ஆதரிச்சோ இல்ல கடந்தோ வந்து போகல. அவர்கள் இதுல வந்து தவறுனா தவறு சொல்லி பேசுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்துச்சு. கோபி சுதா வந்து சொசைட்டி பாவங்கள் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. அதுல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து பல நியாயங்களை வந்து பேசுறாங்க. சாதி ஆணவ படுகொலை கண்டித்து துணிச்சலா பல கருத்துக்களை சொல்றாங்க. இந்த மிளகாய் பொடி வீரன்னு சொன்னது, இதெல்லாம் பண்ற வீரமான்னு கேட்டதெல்லாம் பாமர மக்களிடையே சேர்ந்துச்சு. இந்த விஷயத்துல கோபி சுதாகர் மேலேயே வழக்கு, இவர்களை வந்து கைது பண்ணணும், அந்த சேனலை தடை பண்ணணும்னு சொல்லி பேசுறாங்க. பிரதாபம் சேனலுக்கு தடை பண்ணணும் வழக்கு போட்டிருக்காங்க ஒருத்தர். அப்போ இந்த பிரச்சனைய சீமான் கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏங்க அது மாதிரி கோபி சுதாகர் வந்து கை செஞ்சாங்களே, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திட்டமிட்டு தாக்குவது போல அந்த வீடியோல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்றாங்களே, அதுக்கு உங்க பதில் கேட்கும்போது இல்ல கோபி சுதாகர் பேசுறது சரி, அப்படித்தான் பேசணும் அப்படின்னு துணிச்சலா சொன்னாங்க. படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்குள்ள அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்க இல்லையா? என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்ட்டு கோபி சுதாகர் மேல வழக்கு போடுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது, சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது. பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது, சாதி மதத்துல இருக்கக்கூடாது. இப்போ சீமான் அவர்கள் இந்த கருத்தை பதிவு பண்றாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த சாதி சங்க தலைவர்களுக்கு ஒரு கோபம் வரும். இனிமே நம்ம சமூகம் சீமான் ஆதரிக்க கூடாது, சீமான் நம்ம சமூகத்துக்கு எதிரானவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. புலம்பிட்டு இருந்தாங்க, இப்பவும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அது சீமானுக்கு தெரியாதா? இந்த பிரச்சனையில நம்ம கோபி சுதாகர் ஆதரிச்சோம் அப்படின்னா கோபி சுதாகர் மீது வழக்கு போட்ட தரப்பு அந்த சமூகத்தில் உள்ள சில தலைவர்கள் நம்ம எதிர்ப்பாங்க, அவர்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் சீமானுக்கு தெரியாதா? தெரியும்.
ஆனா இந்த இடத்துல நியாயம் என்ன சரி என்ன அது நேர்மையா தைரியமா சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பிரச்சனை வரும்போது அதை பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டு போகணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு. அது நாம் தமிழர் செய்யறாங்க. இங்க தமிழக வெற்றிகளும் வந்து ஒரு பக்கம் அதை பண்ண தவறுறாங்க பல இடங்கள்ல. இது இந்த ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எந்த பிரச்சனையிலுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறதே இல்லை, தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறதே இல்லை. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொதுப்படையா போயிடுவோம். இதே இந்த பொதுப்படையா போற பாணியை பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் எடுத்திருப்பாரு. அப்படியே பொதுப்படையா நாங்க மையம்ங்க, நாங்க லெப்ட் உள்ள ரைட் உள்ள மாதிரி போயிடுவார். ஆனா அவரு கூட எனக்கு எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் மாதிரி பண்ணல. விஜய் அவர்களுக்கு ஒரு சைலண்ட் மோட்ல அமைதியா இருந்துட்டு ஒரு படத்துக்கு ஆடியன்ஸ் நிற்கும்போது பேசுற மாதிரி அரசியல் கட்சி இடத்துல பேசல. அவர் கிட்டத்தட்ட பல யுக்திகள் எல்லாம் கையாண்டாரு, பல பிரச்சாரங்கள்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப தீர்க்கமா முன்னெடுத்தாரு. அந்த மாதிரி கூட தாவேக பண்ணல அப்படிங்கிறதா நமக்கு ஒரு ஏக்கமா இருக்கு. ஏன் பண்ண மாட்டீங்க, நீங்க தானே மாற்றம்னு சொல்லி பேசுறீங்க, அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணணும்ல, நீங்க பண்ணாதான் அரசியல் காலத்துல ஆளும் தரப்புக்கு இன்னுமே கூடுதல் அழுத்தம் வரும்ன்றதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்றேன். நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே நாம் தமிழர் கட்சி சில மாதங்களுக்கு முன்பாக செந்தில் மலர் அப்படிங்கிற ஒரு நபரை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முத்துராமலிங்க தேவரை குறித்து அவர் இழிவாக ஒரு மேடையில பேசுறாரு. அதற்கு கண்டிச்சு ஒரு அறிக்கை சீமான் கிட்ட இருந்து வருது. இந்த நபருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, அவரோட தனிப்பட்ட கருத்து, கட்சி சம்மந்தப்படாது, முத்துராமலிங்க தேவர் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கு, நாங்க வச்சுக்க மதிப்பு வேறுங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை விட்டு அந்த பிரச்சனையில விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ இந்த பிரச்சனையில தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரே சீமான் நமக்கு எது, இனிமே நம்ம சீமான் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லி சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையில ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதுல ஒரு குறிப்பிட்ட சமூகமோ இல்ல குறிப்பிட்ட தரப்பு மக்களோ நம்மளை எதிர்ப்பாங்க ஏற்பாங்க, அது தனி. ஆனா அன்னைக்கு சீமான் அவர்கள் ஆதரிச்சது ஒரு சமூகத்தை, இன்றைக்கு சீமான் அவர்கள் நமக்கு எதிரியா இருக்காருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றதும் அதே சமூக சார்ந்த இளைஞர்கள் தான். இது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் தலைவர் கடந்து நிக்கிறாருன்னா அது சீமான் இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு பிரச்சனையில இவர்களுக்கு ஆதரவான பதில் சொன்னோம் அப்படின்னா இவர்கள் எதிர்ப்பாங்கன்ற மாதிரி அவர் பயப்படல. நம்ம கண்ணெதிரில் பார்த்த 2 சம்பவங்கள். அன்றைக்கு பாத்தீங்கன்னா சீமான் நமக்கு எதிரின்னு சொன்ன சமூகம், இன்றைக்கு சீமான் நமக்கு குரல் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. அப்போ இங்க இவர் என்ன சமூகம், இவரை நம்ம ஆதரிச்சா நமக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், இவரை நம்ம பேசாம விட்டா நமக்கு பிரச்சனையா, இப்படிங்கிற மாதிரி பார்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை அப்படி பண்ணவும் கூடாது. அப்போ அதிரடியா ஒரு முடிவு எடுக்கணும். சரி தப்புன்னு பேசிட்டாது போயிடணும். நீங்க அதை ஒரு புரட்சி வடிவமா மாத்தி அதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க விடாம குரல் கொடுக்கணும்னு கூட கேட்கல. முதல்ல உங்க தொண்டர்களுக்கு கைட் பண்ணும்ல, நம்ம இந்த பிரச்சனை இந்த பக்கம் நிக்கிறோம்ப்பா, அதனால இது நீங்க இந்த மாதிரி நீங்க கையாளணும்ன்ற அந்த ஒரு கைடன்ஸ் மேல தான் வரணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த கவின்குமாரினுடைய ஆணவ படுகொலை நடத்திருக்கேன். இதுல தமிழக வெற்றி கழகத்திலே 2 தரப்புல மக்கள் இருப்பாங்க. தமிழக வெற்றி விஜயோட டிபி வச்சுட்டு விஜயனுடைய ஆதரவாளர் என்னை காட்டிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த சாதி வெறியுள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கவின்குமாருக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க. கவின்குமாரோட கொலையில சுற்றிட்டு போக நிற்பாங்க. அப்படின்னு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பதில் என்ன, அவர்களுக்கு எப்படி தலைமை கைட் பண்ணிருக்கணும். இந்த பிரச்சனையில நாம் நிக்கிற இடம் இந்த பக்கம் கவின்குமாரோட சைடு, கவின்குமாரோட சைடுல கட்சி நிற்கும், நீங்களும் அப்படி இருக்கணும், அப்படிதான் நீ கட்சியில இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கணும் இல்லையா? அது இல்லையே. உங்க கட்சிக்குள்ளேயே 2 தரப்புல ஒரு கருத்து இருக்கும்போது ஒரு தரப்பு கவின்குமாருக்கு ஆதரவாகும், இன்னொரு தரப்பு சுஜித்துக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அது இப்படி சரியா இருக்கும். இந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்சி தலைவர் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளியிலேயே ஒரு அறிக்கை விடுறது, நாம யார் பக்கம் நிக்கணும், நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தணும். எந்த பட்சம் நீங்க அறிக்கையாவது விடணும். அப்பதான் தொண்டர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும், நாம எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்ற ஒரு அரசியல் புரிதல் ஒரு பார்வை இருக்கும். ஆனா இங்க அது இருக்கான்னா தாவேக்கு அது செய்ய தவறிவிட்டது. இப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தாவேக தொண்டர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அரசியல் அறிந்து உள்ள வந்த நபர்கள் கிடையாது. விஜய் மீது கொண்ட பற்றின் காரணமாக அரசியலுக்கு நபர்கள் அவர்கள். ஆனா அரசியலுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் பல பிரச்சனைகளை பாக்குறாங்க. ஒரு பிரச்சனைகளா பார்க்கும் பொழுது யாரு உண்மையான பிரச்சனையை குரல் கொடுக்குறாங்க, யார் போராட்ட காலத்துக்கு போறாங்க, இந்த பிரச்சனையில அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்ற அந்த ஒரு தெளிவு அவர்களுக்கு உருவாகும். அதன் மூலமா பல பேர் தாவேக்கால் அப்படியே டாட்டா கடைக்கு நாம் தமிழுக்கு வந்துடுறாங்க. இது நமக்கு கண் கூட நடந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. இதே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2026 தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு, இல்ல ஒரு 5 மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு, பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே வரல, அவர் பேச வேண்டிய தேவை இல்லைங்கிற இடத்துல தேர்தல் செஞ்சார் அப்படின்னா அந்த முடிவு காரணமா வரும். ஆனா இது எப்படி இருக்குன்னா, கட்சி ஆரம்பிச்சாச்சு, பேச வேண்டிய இடத்துல பேசல, தன்னுடைய தொண்டர்களை கைட் பண்ணல, தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தல, அவர்களான அரசியல் செய்திகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சினிமா ரசிகர்களே பல பேர் விஜய் பின்பற்றதுக்கு அப்புறமா அரசியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க.
ஏன்னா இப்ப வந்து சினிமா படங்களுக்கு வந்து ஹேஷ்டாக் கூட ட்ரெண்ட் பண்ற மாதிரி டிவிக்கே ஒரு அறிக்கை விட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் ட்ரெண்ட் பண்றதுக்கு நான் டீம் வந்து இருக்காங்க இல்லையா. அப்போ விஜய் ரசிகர்கள் அரசியல்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கே ஒரு கேள்வி வருது, என்ன நம்ம தலைவர் வந்து இது மாதிரி பேச மாட்டேங்கிறாரே, நம்ம தலைவர் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனையில வந்து கேள்வி எழுப்பலையே, அவர் சரியான பாதையில போகலையோ, நமக்கு பேசுற அளவுக்கு கூட நாம இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிற அளவுக்கு கூட விஜய் அவர்கள் எடுத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜயவே கேள்வி கேட்க சொல்றாங்க, நீங்க வந்து கேளுங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க. இவர்களுக்கு என்னன்னா விஜய் ரொம்ப நல்லவருப்பா, அவர் சுத்தி இருக்கிறவங்க தான்ப்பா அவர் வந்து பேச வர மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஜானலிசமா அடிச்சுட்டு இருக்காங்க. ஜானலிசம் நீங்க என்னையா பண்றீங்க, நீங்களாம் ஒரு வீரோ வகுப்பாளரா விஜய் பேச சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையில வெளிப்படையா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது நாம வந்து அமைதி காக்குறது அப்படிங்கிறது வெறுமன ஜானலிசாமி மீது ஆதவர்ஜனா மீது கோபத்தை காட்டிட்டு அமைதியா இருக்கிற விஷயம் கிடையாது. இதுல விஜய் அவர்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். இல்ல இதுல நான் பேசணும், இந்த கருத்து சொல்லி ஆகணும் சொல்லி அவர்கள் பேசணும். ஒரு தரப்பு எதிர்த்தா என்ன, நம்ம நியாயத்தை பேசணும்னு போயிருக்கோம்ல. எல்லாத்தையும் நம்ம வந்து வாக்கு வங்கி கணக்கு பண்ணிட்டு ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது. அப்படி பண்ண அப்புறம் அரசியல் இருந்தே காணாம போறதுக்கான சாத்தியங்களுக்குள்ள அதிகமாயிடும். அதனால இப்போ அந்த மாதிரி ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டர்கள் எல்லாருமே அவர்கள் வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு வாக்களிப்பு வந்து விருப்பப்படுறாங்க. ஆனா என்ன பண்றது, அவர் வந்து பேசணும், அரசியல் பொருத்தப்படணும் அப்படிங்கும் போது அதற்கான ஒரு வெற்றிடம் அப்படியே இருக்கு. இப்ப இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியாரும் விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு எதிரியா பார்க்கக்கூடிய சூழலை இப்ப உருவாயிருக்கு. ஆரம்ப காலத்துல இப்படி இல்ல, அதுக்கு பின்னாடி இப்ப ரெண்டு பேருமே வந்து எதிரும் புதிருமா தான் போயிட்டு இருக்காங்க. இது வந்து தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழருக்கு நிச்சயமா கோபம் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. என்னன்னா 2019 இப்படித்தான் கமல்ஹாசன் உள்ள வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு மாற்று அப்படிங்கிற சக்திக்கான வாக்குகளை பாதி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப திருப்பி 2026 விஜய் வேலை வருவாரு, அவரும் நம்ம வாக்குகள் வந்து எடுத்துட்டு போக போறாங்கிற அந்த ஒரு பார்வை கோபம் நியாயமான ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் மாதிரியே நாங்களும் ஒரு இது வரைக்கும் ஆட்சிக்கு வரல, நாம் தமிழர் மாதிரியே நாங்க திமுக அதிமுக பாஜக, நாம் தமிழர் மாதிரியே நாங்க திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மாற்று அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்த தாவேக்காவும் ஷேர் பண்ணுவாங்களோ இல்ல நாம் தமிழர் ஒவ்வொரு சடம் பண்ணிட்டு நாங்க தான் மாற்றுங்கிறது வந்தாங்கனாலோ நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோபத்தை தான் உருவாக்கும். அதனுடைய வெளிப்பாட கூட இந்த ரெண்டு கட்சிக்குமான சண்டையா இருக்கலாம். இருந்தாலும் ரெண்டு பேரோட பொது எதிரியை நம்ம பார்க்கும்பொழுது திமுக இருக்கும். சோ அதற்கு எதிராக விஜயும் சீமான் அவர்களுக்கு இணையாக அட்டாக் பண்றாரு, இறங்கி வந்து அவர் பேசுறாரு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிற மாதிரியோ இல்ல இவர்கள் வந்து நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அடிச்சுக்க மாதிரியோ தேவையோ வந்து ஏற்படாது. சோ அதுதான் வந்து பொதுமக்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நான் பாக்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம விரல் விட்டு எண்ணி பார்க்கிற மாதங்கள் தான் மிச்சம் இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் தாவேகா தொண்டர்கள் விரும்பக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையானது ரெண்டாவது வச்சுக்கலாம். தாவேகா தொண்டர்கள் கேட்கக்கூடிய அளவில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் வந்து போராடுவார் நாம எதிர்பார்க்கிறோம். நன்றி.